ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதே நெஸ்டட் ஃபார் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். அதில் வேறு சில எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்லாம் பார்க்க போகிறோம். நேற்று பார்த்த ப்ரோக்ராமில் அதோடய எக்ஸிக்யூஷன் சில பேருக்கு டவுட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அது ஜஸ்ட்டு வேறு மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஃபார் j is equal to 1, j less than or equal to 3, j plus plus open braces printf percentage of d I. ஓகே, இது ஒரு நெஸ்டட் ஃபார் ஸ்டேட்மெண்ட் பா. இந்த நெஸ்டட் ஃபார் ஸ்டேட்மெண்ட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறத பாருங்கள். நான் உங்களுக்கு நெஸ்டட் ஃபார் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு சொன்னேன். ஃபார் வித்தின் ஃபார் ஸ்டேட்மெண்ட் இஸ் கால்ட் நெஸ்டட் ஃபார் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வந்து அவுட்டர் ஃபார் லூப், இது வந்து இன்னர் ஃபார் லூப். இது அவுட்டர் ஃபார் லூப், இது இன்னர் ஃபார் லூப். இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மேட் நம்ம ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம், பேட்டர்ன்ஸ் எல்லாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எங்கேருந்து ஆரம்பிக்கும்? இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கும்ப்பா. நம்மளோட நெஸ்டட் ஃபார் ஸ்டேட்மெண்ட்டில் நல்லா கவனிங்க. நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கும். ஓகே, அதுக்கப்புறம் டேரெக்டாக செகண்ட் ஸ்டெப் வந்து இங்கே போகும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இது செகண்ட் ஸ்டெப்பு. ஓகே, இந்த செகண்ட் ஸ்டெப்பில் இந்த கண்டிஷனை செக் பண்ணணும். கண்டிஷன் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஐயோட வேல்யூ 1ன்னு நம்மளுக்கு தெரியும். செகண்ட் ஸ்டெப்பில் 1 less than or equal to 3 பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ. அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா தேர்ட் ஸ்டெப் எங்கே தெரியுமா போவோம்? டேரெக்டாக இங்கே வரும். ஓகே, அப்போ j is equal to 1, j less than or equal to 3 அது வந்து 4வது ஸ்டெப். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 3வது ஸ்டெப்பு இங்கே இனிஷியலைசேஷன் பார்ட் வந்துடும், இன்னர் ஃபார் லூப்புக்கு வந்துடும். என்னோட ப்ரோக்ராம் கண்ட்ரோல் வந்து அவுட்டர் ஃபார் லூப்லேருந்து இன்னர் ஃபார் லூப்புக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் j is equal to 1 அப்படிங்கிறத எக்ஸிக்யூட் பண்ணோம். அதுக்கப்புறம் 1 less than or equal to 3 கண்டிஷனை செக் பண்ணோம். இஸ் இட் கிளியர்? இது 4வது ஸ்டெப்பு. 5வது ஸ்டெப் எங்கே தெரியுமா நடக்கும்? டேரெக்டாக கண்டிஷனை செக் பண்ணி கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா 5வது ஸ்டெப் எங்கே வந்துடும்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 5வது ஸ்டெப் எங்கே வந்துடும்? அப்போ printf percentage of d I என்னப்பா நடக்கும்? ஐயோட வேல்யூ என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஐயோட வேல்யூ 1. அப்போ ஸ்க்ரீனில் 1ன்னு பிரிண்ட் ஆகும்ல. இது முடிஞ்சு போச்சு. இது ஒரு ஐட்ரேஷன், இது முடிஞ்சு போச்சு. அடுத்ததாக எங்கே போகும் என்னோட ப்ரோக்ராம் கண்ட்ரோல் அப்படின்னா 5வதா 4, 5, 6th ஒன் வந்து j++க்கு போகும்டா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 6th j++ போகும். அதுவும் இந்த printf ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் தான் j++ போகும். இப்போ ஜேவோட வேல்யூ 2ன்னு மாறிடுமா? ஜேவோட வேல்யூ ஏன் j++ எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. அப்போ ஜேவோட வேல்யூ ரீசன்ட் வேல்யூ வந்து 1, இப்போ ஜேவோட வேல்யூ 2ன்னு மாறிடும். இஸ் இட் கிளியர்? அப்போ j is equal to 2. இதுதான் என்னோட 7வது ஸ்டெப்பு. புரியுதா இல்லையா? இது வந்து என்னோட 7வது ஸ்டெப். அப்போ 2 less than or equal to 3 செக் பண்ணோம். கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா திருப்பி என்னோட 8வது ஸ்டெப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு பாருங்கள். இதெல்லாம் எடுத்துடுறேன். உனக்கு டவுட்டாக இருந்தால் திருப்பி நீங்கள் வீடியோவை பார்க்கலாம். 7வது ஸ்டெப் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா திருப்பி இங்கே தான் வரும். இதுதான் என்னோட 8வது ஸ்டெப்பு. printf percentage of d I. இஸ் இட் கிளியர்? அப்போ என்ன பண்ணியிருக்கோம்? printf percentage of d I அப்படின்னா ஐயோட வேல்யூ 1ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, அப்போ 8வது ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டெப் முடிஞ்சோடனே ஆஸ் யூஷுவல் இதே சைக்ளிக் ப்ராசஸ் தான். எங்கே போகும் என்னோட ப்ரோக்ராம் கண்ட்ரோல்? 9th ஸ்டெப்பு இதே j++க்கு தான் போகும். ஓகே, ஏன் சார் திருப்பி இங்கேயே சுற்றுது அப்படின்னா இங்கே பாரு, இந்த கண்டிஷன் வந்து இன்னும் ட்ரூவாகவே இருக்குது. அதனால எப்போ ப்ரோக்ராம் கண்ட்ரோல் வந்து இன்னர் ஃபார் லூப்புக்கு வருதோ இன்னர் ஃபார் லூப்பையே தான் சுற்றிட்டு இருக்கும். எப்போ இதை விட்டுட்டு வெளியில் போகும் அப்படின்னா இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆனால் தான் வெளியில் போகும். அப்போ 9வது ஸ்டெப்பு திருப்பி j++க்கு தான் போகும். j++ல் என்ன நடக்குதுப்பா? ஒரு வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அப்போ ஜேவோட ரீசன்ட் வேல்யூ 2, இப்போ 3ன்னு மாறிடுமா? இஸ் இட் கிளியர்? இப்போ ஜேவோட வேல்யூ 3ன்னு மாறிடும். இதுதான் என்னோட 10வது ஸ்டெப்புப்பா. 9வது ஸ்டெப்பு இதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு கண்டிஷனை செக் பண்ணோம். 10வது ஸ்டெப்பு. அப்போ 3 less than or equal to 3 பார்க்குறோம். கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் 11வது ஸ்டெப்பு திருப்பி இந்த printf ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணோம். 1 எக்ஸிக்யூட் பண்ணுமா? அடுத்ததாக 12வது ஸ்டெப் திருப்பி எங்கே போகும்?
திருப்பி நெஸ்டட் ஃபார் ஸ்டேட்மெண்ட்டில் இன்னர் ஃபார் லூப்புக்கு தான் போவோம். அதே ஜே ப்ளஸ் ப்ளஸுக்கு தான் போவோம். 12வது ஸ்டெப்பு ஜே ப்ளஸ் ப்ளஸ். புரியுதாப்பா? அப்போ ஜே ப்ளஸ் ப்ளஸ்னால் ஜேவோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இப்போ ஜேவோட வேல்யூ 4ன்னு மாறிடும். சொல்கிறது புரியுதா? இதுதான் என்னோட 13வது ஸ்டெப்பு. 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3ஆன்னு பார்க்குறோம். கண்டிஷன் வந்து என்னப்பா நடக்கும்? இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். ஏன்னா 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 கிடையாது, கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த 13வது ஸ்டெப் இருக்கு இல்லையா, டைரெக்டாக 14th ஸ்டெப் எங்கே வராது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, 14th ஸ்டெப்பு எங்கே வராது. ஏன் சார்? இந்த இடத்துல கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுது. இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுதுன்னா திருப்பி 14வது ஸ்டெப் எங்கே போகும்னா டைரெக்டாக எங்கே போகும். இதுதான் என்னோட 14வது ஸ்டெப்பு. ஓகே, அப்போ 14வது ஸ்டெப்பில் என்ன நடக்கும்? ஐ ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸிக்யூட் ஆகுமா? ஐ ப்ளஸ் ப்ளஸ்னால் என்ன? ஐயோட பழைய வேல்யூ 1, இப்போ ஐயோட வேல்யூ என்னவா மாறிடும்? 2ன்னு மாறிடும். நல்லா பாருங்கள், ஐயோட வேல்யூ 2ன்னு மாறிடும். ஓகே, அப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பாருங்கள். 14வது ஸ்டெப்பு, இது வந்து 15வது ஸ்டெப்பு. கண்டிஷனை செக் பண்ணும். இதெல்லாம் எடுத்துடுறாங்க. ஓகே, பதினஞ்சாவது ஸ்டெப். அப்போ கண்டிஷனை செக் பண்ணும். 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3ஆன்னு பார்க்குறோம். ஆமாம், கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா திருப்பி என்னோட 16வது ஸ்டெப்பு பாருங்கள், டைரெக்டாக எங்கே வந்துடும்? எங்கே வந்துட்டு ஜேவோட வேல்யூ என்ன? 1. ஆரம்பத்துலேருந்து ஜேவோட வேல்யூவை எடுத்துக்கும். நல்லா புரியுதா இல்லையாப்பா? ஜேவோட ரீசெண்ட் வேல்யூ எடுத்துக்காது. டைரெக்டாக 16வது ஸ்டெப் வந்து இங்கே ஜேவோட வேல்யூ 1, அப்போ இனிஷியலைசேஷன்லேருந்து ஆரம்பிக்கும். அப்போ ஜே இஸ் ஈக்குவல் டு 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. இது 17வது ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப் இதை தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்ஸ் கண்டிஷன் இங்கே ஃபெயில் ஆகிட்டு ப்ரோக்ராம் வந்து அவுட்டர் ஃபார் லூப்புக்கு போகுது. அவுட்டர் ஃபார் லூப்புக்கு போயிட்டு திருப்பி இன்னர் ஃபார் லூப்புக்கு வரும்போது 16th ஸ்டெப்பில் வரும்போது ஜேவோட ஆரம்ப வேல்யூவை தான் எடுத்துக்கும். ஆரம்ப வேல்யூ வந்து 1. அப்போ 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3ஆன்னு தான் செக் பண்ணும். இதுதான் என்னோட 17th ஸ்டெப்பு. புரியுதாப்பா? 17th ஸ்டெப். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? டைரெக்டாக 18வது ஸ்டெப்பு பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் தி ஐஏ. ஐயோட வேல்யூ என்னப்பா? 2ன்னு இங்கே மாறிடுது, அதனால 2ன்னு போடுறேன். ஆஸ் யூஷுவல் ஸ்டெப்டா, வேறு ஒன்றுமே கிடையாதுடா. திருப்பி என்ன நடக்கும்? அதே ஜே ப்ளஸ் ப்ளஸுக்கு போகும். இதுதான் என்னோட 18வது ஸ்டெப்பு. ஜே ப்ளஸ் ப்ளஸ்னால் என்ன? ஜேவோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இப்போ ஜேங்கிறது 2ன்னு மாறிடும். புரியுதா? 2ன்னு மாறிடும். இந்த கண்டிஷன் ட்ரூவான்னு பார்க்கும். ஆமாம், கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இங்கே பாரு, இது 19வது ஸ்டெப்பு. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா திருப்பி இந்த பிரிண்ட் ஆஃபை எக்ஸிக்யூட் பண்ணும். பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் டி ஐ 2ன்னு எக்ஸிக்யூட் பண்ணும். திருப்பி என்னோட ப்ராசஸ் இதே ஜே ப்ளஸ் ப்ளஸுக்கு போகும். இது வந்து 20வது ஸ்டெப்பா, இது 21வது ஸ்டெப்டா. இதே ஜே ப்ளஸ் ப்ளஸுக்கு போகும். 2ன்னு திருப்பி பிரிண்ட் பண்ணும். இப்போ இங்கே திருப்பி 4ன்னு வந்தோடனே கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். கண்டிஷன் ஃபெயில் ஆனோடனே அவுட்டர் ஃபார் லூப்புக்கு போகும். அவுட்டர் ஃபார் லூப்புக்கு எங்கே சார் போகும்? அதே ஐ ப்ளஸ் ப்ளஸுக்கு போகும். சொல்கிறது புரியுதா? அப்போ கண்டிஷன் வந்து இங்கே ஃபெயில் ஆகிடுச்சுன்னா தான் அவுட்டர் ஃபார் லூப்புக்கு போகும். டைரெக்டாக ஐ ப்ளஸ் ப்ளஸ். இப்போ ஐயோட வேல்யூ 3ன்னு மாறிடும். அப்போ எனக்கு அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா இப்படி வரும்டா. இந்த ஃபார் லூப்புக்கான அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா இப்படி வரும். நல்லாவே எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஃபார் ஜே ஈக்குவல் டு 1 j less than or equal to 3 j plus plus print of percentage of d I. ஓகே, இந்த ஃபார் நெஸ்டட் ஃபார் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா இதுதான்டா அவுட்புட்டு. இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியுதா? இன்னமும் புரியலை அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வேற ஒரு மெத்தட், சும்மா ஈஸியான மெத்தட். இப்போ உங்களுக்கு மேலோட்டமாக தெரிஞ்சிருக்கும். ஓகே, இன்னர் ஃபார் லூப்னா என்ன, அவுட்டர் ஃபார் லூப்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒன்றுமே இல்லைப்பா. இந்த இடத்துல பாருங்கள், ஐ இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கா, 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 இருக்கா. இது எங்கே? அவுட்டர் ஃபார் லூப்புக்குள்ள.
இன்னர் ஃபார் லூப்பில் பாருங்கள், திருப்பி ப்ரோக்ராம் கண்ட்ரோல் இங்கே வந்துடுமா? இங்கே வந்ததுக்கப்புறம் j is equal to 1, j less than or equal to 3, அதாவது 1 less than or equal to 3 அப்படி வந்துடும். வந்த பிறகு இந்த இடத்துல j ++, அதாவது இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், ஒன்று இன்க்ரிமெண்ட்னு யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு கீழே பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் டி ஐஏ. அப்போ இதை பார்த்த உடனே உனக்கு இங்கே பாரு, ப்ரோக்ராம் வந்து அவுட்டர் ஃபார் லூப்லேருந்து இன்னர் ஃபார் லூப் வந்துருக்கு. இது எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆக போகுதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன கண்டிஷன்? 1 less than or equal to 3ங்கிறது ஒரு கண்டிஷன் செக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் j++ன்னு யூஸ் பண்ணியிருக்கோமா? இது ரெண்டையும் பார்த்த உடனேயே உங்களுக்கு இந்த இன்னர் ஃபார் லூப் எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆக போகுதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சொல்லுங்கள். 1, அப்புறம் j++னா 2, திருப்பி j++னா 3. அப்போ டோட்டலாக இந்த ஐட்ரேஷன் வந்து 3 தடவை எக்ஸிக்யூட் ஆகும். அதனால தான் 3 1 இங்கே பிரிண்ட் ஆகுது. சொல்கிறது புரியுதா? அதே மாதிரி திருப்பி ஐங்கிறது 2ன்னு மாறின்னு வச்சுப்போம். 2 less than or equal to 3. இதே ஐட்ரேஷன் ஆரம்பம் திருப்பி ப்ரோக்ராம் கண்ட்ரோல் இன்னர் ஃபார் லூப்புக்கு வருது. வந்ததுக்கப்புறம் ஜேவோட வேல்யூ 1 less than or equal to 3. இப்போ பிரிண்ட் ஆஃப் 2ன்னு பிரிண்ட் பண்ண போகிறோம். இந்த ஐட்ரேஷனும் எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகும் பாருங்களேன். ஒன்ஸ் ப்ரோக்ராம் கண்ட்ரோலில் வந்தோடனே இப்போ i is equal to 2 less than or equal to 3, j is equal to 2 less than or equal to 3, 2 பிரிண்ட் பண்ணோம். திருப்பி இங்கே j++ யூஸ் பண்ணியிருக்கோமா? i is equal to 2 less than or equal to 3, j is equal to 3 less than or equal to 3, j++. அப்போ திருப்பி 2வை பிரிண்ட் பண்ணோம். 1 டைம் பிரிண்ட் பண்ணிடுச்சு, 2 டைம் பிரிண்ட் பண்ணிடுச்சு, 3 டைம் பிரிண்ட் பண்ணிடுச்சு. அடுத்த ஐட்ரேஷனில் என்ன நடக்கும் பாருங்கள். 1 is equal to 2 less than or equal to 3, j is equal to 4 less than or equal to 3, கண்டிஷன் ஃபால்ஸ். இப்படி தாண்டா ஐட்ரேஷன் நடக்கும். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா திருப்பி வீடியோவை ரிவைண்ட் பண்ணி ஒரு தடவை பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இது நல்லா புரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு என்ன பேட்டர்ன் கேட்டாலும் நம்ம அழகாக எழுதிடலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உனக்கிட்ட இது மாதிரி நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் எழுதிடுவீங்க. எனக்கு இப்படியெல்லாம் வேண்டாம், இந்த இடத்துல இது ஒரு ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எப்படி சார் கம்ப்ளீட் பண்ணுவீங்க? இது இப்படி கொடுத்துட்டாங்க. சி ப்ரோக்ராமில் யாராவது இதை வச்சு எழுதுங்கன்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஆஸ் யூஷுவல் #include stdio.h #include conio.h void main open braces. அதுக்கப்புறம் என்னடா வேணும் நம்மளுக்கு? டிக்ளரேஷன் பார்ட், அதாவது என்னென்ன வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த வேரியபிள்லாம் என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறத நம்ம டிக்ளரேஷன் பார்ட்டில் போடணும். நல்லா பாருங்கள், இன்டிஜர் வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். என்னென்ன வேரியபிள்? ஐங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம், ஜேங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். வேறு ஏதாவது இருக்கா? இல்லை. அவ்வளோதான். மை ப்ரோக்ராம் இஸ் ஓவர். இங்கே அவுட்டர் ஃபார் ஸ்டேட்மெண்ட் எந்த இடத்துல முடியுது? இந்த இடத்துல முடியுது. இது இன்னர் ஃபார் ஸ்டேட்மெண்ட் எங்கே முடியுது? ஃபைனலாக இந்த ஓப்பன் பிரேசஸ்க்கு எங்கே ஒரு க்ளோஸ் பிரேசஸ். டோட்டலாக நம்பர் ஆஃப் ஓப்பன் பிரேசஸ் 1 2 3, நம்பர் ஆஃப் க்ளோஸ் பிரேசஸ் 1 2 3. மை ப்ரோக்ராம் இஸ் ஓவர். இந்த ப்ரோக்ராமை நீங்கள் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் என்ன வரும்? 1 1 1 2 2 2 3 3 3. ஓகே, அதுக்கு தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல என்ன ஸ்டேட்மெண்ட் இன்க்ளூட் பண்ணணும்? printf /n நியூ லைன் கேரக்டர் அப்படின்னு இதுக்கு பேர் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இதுக்கு பேர் வந்து என்ன? நியூ லைன் கேரக்டர். அடுத்த லைனுக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும். அப்போ இன்னர் ஃபார் லூப் இந்த பார்த்த உடனே i is equal to 1 அப்படின்னா இன்னர் ஃபார் லூப் 3 தடவை எக்ஸிக்யூட் ஆகுமாப்பா? ஏன்னா இந்த இடத்துல 3 இருக்குது. இது முடிச்சதுக்கப்புறம் திருப்பி அடுத்த தடவை ப்ரோக்ராம் உள்ளே வந்தோடனே திருப்பி 3 தடவை எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்த லைனுக்கு வந்து பிரிண்ட் ஆகுது பாரு, 2 2 2 2ன்னு சொல்லிட்டேன். அடுத்த லைனில் வந்து 3 3 3ன்னு. இதுதான் என்னோட அவுட்புட்டு. சப்போஸ் இந்த நியூ லைன் கேரக்டர் நீங்கள் போடலைன்னா அவுட்புட் எப்படி வரும்னு வச்சுங்களேன், 1 1 1 2 2 2 3 3 3 இப்படி பிரிண்ட் ஆகும்டா. இதை அவாய்ட் பண்ணி அழகாக எனக்கு ப்ரெசன்டேஷன் வரணுங்கிறதுக்காக இந்த இடத்துல நியூ லைன் கேரக்டர் நான் போட்டிருக்கேன். இது இல்லைன்னா ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுமா சார்? ஒர்க் ஆகும் கண்டிப்பாக. சரி, கிளியர். இதுக்கப்புறம் நம்ம இந்த ஒரு சின்ன சின்ன அழகு விஷயங்கள்லாம் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி இந்த நியூ லைன் கேரக்டரை நான் பண்ணியிருக்கேன். இதை எங்கே தெரியுமா போடணும்? நியூ லைன் கேரக்டரை இந்த இன்னர் ஃபார் லூப்புக்கும் அவுட்டர் ஃபார் லூப்புக்கும் க்ளோஸ் பிரேசஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அது ரெண்டுக்கும் இடையில இதை போடணும். இஸ் இட் கிளியர்? ரைட். இப்போ இந்த ப்ரோக்ராமில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் நான் பண்ணுறேன்.
நல்லா பாருங்கள், அதான் உங்களுக்கு சொன்னேன்னா இந்த இடத்துல ஐங்கிறத எடுத்துட்டு இல்லைன்னா இங்கே ஒரு மாடிஃபை பண்ணுவோம், 3ங்கிறத எடுத்துட்டு ஐன்னு போடுறேன்டா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, போன ப்ரோக்ராமுக்கும் இந்த ப்ரோக்ராமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா எங்கே 3ங்கிறது இருந்துச்சு, 3 எடுத்துட்டு நான் ஐன்னு போடுறேன். இது போட்டுட்ட பிறகு இது எக்ஸிக்யூட் எப்படி ஆகும்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எங்கே எழுதுனேன், குயிக்காக பார்க்கலாம் இது, ஏன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட் நல்லா தெரியும். I is equal to 1, 1 less than or equal to 3 பார்க்குறோம். கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எங்கே வரும், டைரெக்டாக ஜேக்கு வரும். அதானப்பா, ஜேவோட வேல்யூ 1. அடுத்தது என்ன செக் பண்ணியிருக்கீங்க, 1 less than or equal to 1 செக் பண்ணுறோம். கண்டிஷன் ட்ரூவா பாரு பாப்பா, ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐஏ, அதனால் செக் பண்ணியிருக்கேன். அப்போ 1 less than or equal to 1 கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக எங்கேப்பா, இங்கே வருமா ப்ரோக்ராம் கண்ட்ரோல், இந்த printf எக்ஸிக்யூட் பண்ணுமா, printf percentage of the I. அப்போ ஸ்க்ரீனில் எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா ஐயோட வேல்யூ என்ன 1 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இஸ் இட் கிளியர்? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் திருப்பி எங்கே போகும், என்னோட ப்ரோக்ராம் J++க்கு போகும். J++னா என்னடா, ஜேவோட வேல்யூ இப்போ 2ன்னு மாறிடும். சொல்கிறது புரியுதா? அப்போ இன்னர் ஃபார் லூப்பில் கண்டிஷன் இன்னும் ட்ரூவாகவே இருக்குது. ரெண்டாவது ஸ்டெப் பாருங்கள், I is equal to 1, J is equal to இப்போ 2ன்னு மாறிடுச்சு. 2 less than or equal to 1 செக் பண்ணுறோம். பாருங்கள், கண்டிஷன் ட்ரூவா, 2 less than or equal to 1, கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். அப்போ இன்னர் ஃபார் லூப்பில் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு. என்னோட ப்ரோக்ராம் எங்கே போவோம், திருப்பி இங்கே வரும். இந்த இடத்துல I++ன்னு ஒன்று போட்டிருப்பா இல்லையா, இப்போ தான் இங்கே வரும். இப்போ ஐயோட வேல்யூ 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகிடும். அப்போ மூணாவது ஸ்டெப் பாருங்கள், I is equal to 2ன்னு மாறிடும். அப்போ 2 less than or equal to என்ன செக் பண்ணியிருக்கோம், 3 பார்க்குறோம். கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா என்னோட ஃபார் ஸ்டேட்மெண்ட் இன்னர் ஃபார் லூப்புக்கு வரும். புரியுதா? அப்போ நல்லா கவனிங்க, இந்த ரெண்டாவது ஸ்டெப்பில் இன்னர் ஃபார் லூப்போட கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுது. ஃபெயில் ஆகிட்டு அவுட்டர் ஃபார் லூப்புக்கு போகுது. அவுட்டர் ஃபார் லூப்புக்கு போயிட்டு திருப்பி இன்னர் ஃபார் லூப்புக்கு வரும்போது ஜேவோட வேல்யூவை நான் 1ன்னு தான் எடுத்துக்கிறேன். புரியுதா? ஜேவோட வேல்யூவை 1ன்னு தான் எடுத்துப்பேன். அதாவது ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் 1. அப்போ 1 less than or equal to 2 செக் பண்ணுறோம். எப்படி சார் இங்கே 2ன்னு வந்துச்சு, ஏன்னா ஐயோட வேல்யூ இங்கே 2, எங்கள் ஐயை வச்சு தான் கம்பேர் பண்ணியிருக்கோம். 2 செக் பண்ணுறோம். கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த J++ எக்ஸிக்யூட் ஆகாது, நேராக ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணியிருக்கீங்க, printf percentage of the IA. ஐயோட வேல்யூ என்ன இப்போ 2. ஓகே, அப்போ 2ன்னு பிரிண்ட் ஆகிட்டு என்னோட ப்ரோக்ராம் கண்ட்ரோல் இப்போ எங்கே போவோம், இன்னர் ஃபார் லூப்புக்கு தான் போவோம். இன்னர் ஃபார் லூப்பில் எங்கே போவோம், இங்கே J++ன்னு போட்டிருக்கோமா, அங்கே போவோம் என்னோட ப்ரோக்ராம் கண்ட்ரோல். அப்போ ஜேவோட வேல்யூ 1ன்னு இருக்கு. நாலாவது ஸ்டெப் பாருங்கள், I is equal to 2 தான், J is equal to 2ன்னு மாறிடுமாப்பா. அப்போ 2 less than or equal to 2 பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ. இது வந்து இன்னர் ஃபார் லூப்பில் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா திருப்பி இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுமா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை printf percentage of the IA. ஐயோட வேல்யூ எங்கே என்ன 2 தான். அப்போ ஸ்க்ரீனில் 2ன்னு பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணிவிட்டு என்னோட ப்ரோக்ராம் திருப்பி எங்கே போவோம், அதே இன்னர் ஃபார் லூப்புக்கு தான் J++க்கு தான் போவோம். ஏன் சார், இங்கே பாரு கண்டிஷன் இன்னும் ட்ரூவாகவே இருக்குது, அதனால J++க்கு தான் போவோம். அஞ்சாவது ஸ்டெப் பாருங்கள், I is equal to 2, J is equal to 3, 3 less than or equal to 2 பார்க்கும். ஏன் 3, ஜேவோட வேல்யூ 3ன்னு மாறிடுச்சு, ஐயோட வேல்யூவை தான் நம்ம இங்கே கம்பேர் பண்ணுறோம். ஐயோட வேல்யூ 2, அப்போ 3 less than or equal to 2, கண்டிஷன் ஃபால்ஸ். அஞ்சாவது ஸ்டெப்பில் இன்னர் ஃபார் லூப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுது. அப்போ என்னோட ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எங்கே போகும், நல்லா சொல்லுங்கள், திருப்பி அவுட்டர் ஃபார் லூப்புக்கு போகும். இங்கே எழுதலாமா, அவுட்டர் ஃபார் லூப். அப்போ ஆறாவது ஸ்டெப்பு நல்லா கவனிங்க, அவுட்டர் ஃபார் லூப்புக்கு போகும்போது எங்கேப்பா போவோம், அவுட்டர் ஃபார் லூப்புக்கு I++ அப்படிங்கிற இடத்துக்கு போகும். அப்போ ஐயோட வேல்யூ ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஐயோட பழைய வேல்யூ 2, I++ன்னு இன்க்ரிமெண்ட் ஆனோன்னே ஐயோட வேல்யூ 3ன்னு மாறிடுமா. இப்போ ஏன்
இன்னர் ஃபார் லூப்பில் கண்டிஷன் ஃபெயில் ஆகுது, ப்ரோக்ராம் கண்ட்ரோல் அவுட்டர் ஃபார் லூப்புக்கு போகுது. அவுட்டர் ஃபார் லூப்புக்கு எங்கே போகும்? டைரெக்டாக இந்த I++க்கு போகும். I++ங்கிறது 3 இஸ் கிளியர். ஏன்னா ஐயோட பழைய வேல்யூ 2, ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது ஐயோட வேல்யூ 3ன்னு மாறிடும். இப்போ இதே கண்டிஷன் தான், அதே மேக்ஸ் தான். பாருங்கள், 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3ஆன்னு பார்க்குறோம். கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இன்னர் ஃபார் லூப்புக்கு என்னோட ப்ரோக்ராம் கண்ட்ரோல் வரும். இன்னர் ஃபார் லூப்பில் என்ன பண்ணுறீங்க? j is equal to 1. திருப்பி கன்ஃபியூஸ் ஆகிக்காத. இன்னர் ஃபார் லூப்பில் கண்டிஷன் ஃபெயில் ஆகிட்டு அவுட்டர் ஃபார் லூப்புக்கு போகுது, திருப்பி இன்னர் ஃபார் லூப்புக்கு வருது. அப்போ ஜேவோட பழைய வேல்யூ நம்ம எடுத்துக்க மாட்டோம், ஸ்க்ராட்ச் வேல்யூ, ஆரம்ப கட்ட வேல்யூ நம்ம எடுத்துப்போம். அப்போ j is equal to 1, 1 less than or equal to 3ஆன்னு செக் பண்ணுறோம். கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணோம். பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் தி ஐ. அப்போ 3ன்னு பிரிண்ட் ஆகும். ஏன் ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறோம்? பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் டி ஐ. ஐயோட வேல்யூ 3, ஸ்க்ரீனில் 3ன்னு பிரிண்ட் ஆகும். திருப்பி ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எங்கடா போகும்? நல்லா பாருங்கள், இன்னர் ஃபார் லூப்புக்கு தான் போகும். இன்னர் ஃபார் லூப்பில் J++ன்னு எழுதியிருக்கோம். அப்போ ஜேவோட வேல்யூ 7வது ஸ்டெப் பாருங்கள், ஐயோட வேல்யூ 3 தான், J is equal to 2ன்னு மாறிடும். ஏன்? J++ எக்ஸிக்யூட் ஆகிடுது. அப்போ 2 less than or equal to 3, கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா again it will execute the statement print of percentage of the I. 3ன்னு பிரிண்ட் ஆகும். திருப்பி என்னோட ப்ரோக்ராம் எங்கே போவோம்? இதே J++க்கு தான் போகும். ஏன் சார் சுற்றிக்கிட்டே இருக்கு? இன்னர் ஃபார் லூப்பில் கண்டிஷன் ட்ரூவாகவே இருக்குது, அதனால ஜேவே சுற்றிட்டு இருக்கோம். 8வது ஸ்டெப்பு I is equal to 3 தான், J is equal to 3, 3 less than or equal to 3ஆன்னு பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணோம். பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் டி ஐ. அப்போ 3ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, 3ன்னு பிரிண்ட் ஆகும். திருப்பி என்னோட ப்ரோக்ராம் எங்கே? இதே J++க்கு தான் போகும். 9th ஸ்டெப் பாருங்கள், I is equal to 3, J is equal to 4, 4 less than or equal to 3ஆன்னு பார்க்கும். ஓகே, அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ். கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். அப்போ 10வது ஸ்டெப்பு இன்னர் ஃபார் லூப்பில் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி அவுட்டர் ஃபார் லூப்புக்கு என்னோட ப்ரோக்ராம் கண்ட்ரோல் திருப்பி போகுது. போகும்போது எங்கே போவோம்? I++க்கு போகுமா? அப்போ ஐயோட பழைய வேல்யூ 3, I is equal to 4ன்னு இப்போ மாறிடும். 4 இங்கே என்ன இருக்கும்? 4 less than or equal to 3ஆன்னு செக் பண்ணுறோம். அவுட்டர் ஃபார் லூப்போட கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆகிடும். பாருங்கள், அவுட்டர் ஃபார் லூப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா ப்ரோக்ராமை விட்டு வெளியில் வந்துடும். அவ்வளோதான், இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட்டை விட்டு வெளியில் வந்துடும். எங்கே வந்துடும்? என்னோட ப்ரோக்ராம் கண்ட்ரோல் எங்கே வந்துடும்? இதுக்கு கீழே ஏதாவது ஸ்டேட்மெண்ட் இருந்தால் எக்ஸிக்யூட் பண்ணோம், எதுவுமே இல்லை, அப்போ ஒன்றும் எக்ஸிக்யூட் பண்ணாது. அப்போ புரியுதா? ஸோ இப்போ ஃபைனலாக அவுட்புட் பாருங்களேன், 1 2 2 3 3 3. நான் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் தான் பண்ணேன். என்ன பண்ணியிருக்கேன்? இந்த இடத்துல 3ங்கிறத எடுத்துகிட்டு ஐன்னு போட்டிருக்கேன். போட்டால் எனக்கு அவுட்புட் இப்படி கிடைக்குது. ஓகே, சப்போஸ் இந்த இடத்துல 3ன்னு போட்டிங்கன்னா எப்படி சார் எனக்கு அவுட்புட் கிடைக்கும்? 1 1 1 2 2 2 3 3 3ன்னு கிடைக்குது. சொல்கிறது புரியுதா இல்லையாப்பா? இது எப்படி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. இஸ் இட் கிளியர் ஆர் நாட்? ஸோ இதுலேயே நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் இல்லை. இப்போ இதை பேஸ் பண்ணிக்கலாமே. இதை பேஸ் பண்ணியே உங்களுக்கு வேறு ஒரு இது சொல்கிறேன். இப்போ ஸ்டார் 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 இப்படி கேட்குறாங்க. இது எதுக்கான ப்ரோக்ராம்? இந்த அவுட்புட்டுக்கான ப்ரோக்ராம். இஸ் இட் கிளியர்? இந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஐன்னு போடணும். போட்டால் எனக்கு அவுட்புட் இப்படி வந்துடுது. புரியுதா என்னென்னு? ஸோ இது மாதிரி எனக்கு கேட்குறாங்க. இந்த ஃபார்மேட், இந்த பேட்டர்ன் எனக்கு தெரியும். ஸோ இந்த பேட்டர்னில் இதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன, 1 2 2 3 3க்கு பதிலாக எனக்கு எல்லாமே ஸ்டாராக இருக்குது. அப்போ என்ன சார் பண்ணணும்? இந்த ப்ரோக்ராம் எனக்கு தெரியும். சிம்பிள்ரா, இதை எடுத்துட்டு பிரிண்ட் ஆஃப் ஸ்டார், அவ்வளோதான்டா, முடிஞ்சு போச்சுடா. போட்டிங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் எனக்கு அவுட்புட் வந்துடும்டா. ஓகே, சரி, நான் இப்படி கேட்குறேன், ஸ்டார் ஸ்டார் ஸ்டார். இப்படி எனக்கு அவுட்புட் வரணும். இந்த ஃபார்மேட்டில் கொடுங்க அப்படின்னு அங்கே ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னு வச்சுப்போமே.
அப்போ என்ன பண்ணணும், இதே ப்ரோக்ராம் இந்த இடத்துல I எடுத்துட்டு 3 முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ உனக்கு ஏதாவது ஒரு ஃபார்மேட் தெரிஞ்சிச்சுன்னா போதும், அந்த பேட்டர்னில் நீங்கள் அழகாக வரைஞ்சிடலாம். இப்போ இப்படி ஒன்று வச்சுக்கலாம், ரிவர்ஸில் கேட்குறாங்க. ரிவர்ஸில் கேட்குறாங்க. இப்போ எப்படி கேட்குறாங்கன்னா, இப்படி எழுதியிருக்கோம் இல்லையா, 3 3 3 2 2 1 இதுமாரி தலைகீழாக கேட்குறாங்க. என்ன சார் பண்ணுறது தலைகீழாக கேட்டாங்கன்னா? ஸோ இந்த இடத்துல எனக்கு தெரியும் இந்த ப்ரோக்ராமுக்கான இந்த அவுட்புட்டுக்கான ப்ரோக்ராம் தான் இது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே என்ன பண்ணணும்ப்பா, print of %d I. ஓகே, இதெல்லாம் எடுத்துடலாம், உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். இப்போ இது மாதிரி தழகீழாக கேட்குறாங்க. என்ன சார் பண்ணலாம், இதே ப்ரோக்ராம் தான் அப்படியே ரிவர்ஸில் வரணும். அப்போ ப்ரோக்ராமே நம்ம ரிவர்ஸில் எழுதிட வேண்டியதான். ரிவர்ஸ்லன்னா அப்போ ஜேவை தூக்கி மேலே போட்டு ஐயை தூக்கி கீழே போட்டுடலாமா சார்? அப்படி கிடையாது. இப்போ வேல்யூஸ் பாருங்கள், I = 1 இருக்கு இல்லையாப்பா இந்த ப்ரோக்ராமுக்கு, I = 3. ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு 3 தான் பிரிண்ட் ஆகணும், அதனால I = 3. ஏன்னா போன ப்ரோக்ராமில் பாருங்கள் I = 1 கடைசியாக முடிகிறது வந்து 3. அப்போ 1ல் ஆரம்பித்து 3ல் முடியுது, அதனால் 1 3ன்னு இங்கே போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், I = 3 மாற்றிடணும். இங்கே என்ன பண்ணணும், அப்படியே டோட்டலாக I > 1 செக் பண்ணணும். புரியுதா இல்லையாப்பா? போன கண்டிஷனில் என்ன பண்ணியிருப்போம், I <= 3 செக் பண்ணியிருப்போம். அதுக்கு ரிவர்ஸாக I <= 1 செக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் I++ அப்படின்னா என்ன பண்ணணும், இங்கே I-. ஸோ அடுத்தது இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட்டில் எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை. சொல்கிறது புரியுதா? ஏன்னா இந்த இடத்துல நம்ம மாடிஃபை பண்ணியாச்சு. இதை மட்டும் நான் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்றேன். இந்த இடத்துல எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் நான் பண்ணலை, இதை தான் நான் மாற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஐயோட வேல்யூ 3 3 <= 1 செக் பண்ணுறோம். கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், ப்ரோக்ராம் கண்ட்ரோல் இன்னர் ஃபார் லூப்புக்கு வந்துடும். ஜேவோட வேல்யூ 1 <= 3 செக் பண்ணுறோம். அதானப்பா இங்கே பண்ணியிருக்கோம், நல்லா கவனிங்க. J <= I செக் பண்ணுறோம். அப்போ 1 <= 3 செக் பண்ணுறோம். கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா print of %d I. ஐயோட வேல்யூ என்ன, 3. ஸ்க்ரீனில் 3ன்னு பிரிண்ட் ஆகும். புரியுதா? அப்போ இந்த ஐட்ரேஷனை பார்த்தோன்னே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். இது எத்தனை தடவை இன்னர் ஃபார் லூப்பில் சுற்றிக்கிட்டே இருக்க போகுது, 3 தடவை. ஏன்னா இந்த இடத்துல J++ யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையாப்பா? அப்போ அடுத்த ஐட்ரேஷனில் ஜேவோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகிடும். அப்போ இங்கே 2ன்னு மாறும். திருப்பி J++ எக்ஸிக்யூட் ஆகும், 3ன்னு மாறும். அப்போ திருப்பி J++ன்னு வரும்போது 4ன்னு மாறும். அப்போ இந்த ஐட்ரேஷன் 3 தடவை எக்ஸிக்யூட் ஆகுங்கிறது உங்களுக்கு இதை பார்த்தோன்னே தெரியும். இந்த கண்டிஷனையும் இந்த இதையும் வச்சு கம்பேர் பண்ணும்போது அப்போ 3 தடவை எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, 3 × 3ன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. அப்போ செகண்ட் ஐட்ரேஷனில் ப்ரோக்ராம் கண்ட்ரோல் இங்கே வரும்போது ஐயோட வேல்யூ 2ன்னு மாறிடும். ஏன் சார், I- இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். புரியுதா இல்லையாப்பா? அப்போ I வேல்யூ வில் பி டிக்ரிமெண்டட் பை 1. பழைய வேல்யூ 3, இப்போ 2 <= 1 செக் பண்ணுறோம். கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா திருப்பி இன்னர் ஃபார் லூப்புக்கு வரும். ஜேவோட பழைய வேல்யூ 1, அப்போ 1 <= 2 செக் பண்ணும். ஓகே, கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், ஐயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். ஐயோட வேல்யூ 2 பிரிண்ட் பண்ணுது. சிம்பிள். அப்போ இது எத்தனை தடவைப்பா எக்ஸிக்யூட் ஆகும் பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல J++ யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஐட்ரேஷனை பார்த்த உடனே 2 தடவை எக்ஸிக்யூட் பண்ணோம். ஏன் சார், இந்த இடத்துல 2 வச்சு தான் கம்பேர் பண்ணியிருக்கோம். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் 2ன்னு மாறும், கண்டிஷன் ட்ரூ. அடுத்த ஸ்டெப்பில் 3ன்னு மாறும், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். 3 <= 2 கிடையாது. அப்போ ப்ரோக்ராம் இன்னர் ஃபார் லூப்பில் ஃபெயில் ஆகிடும். திருப்பி அவுட்டர் ஃபார் லூப்புக்கு வரும். ஐயோட வேல்யூ 1 அப்படின்னு மாறிடும். 1 <= 1 பார்க்குறோம். கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா J = 1 1 <= ஐயோட வேல்யூ 1. கண்டிஷன் ட்ரூ. ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ண அதானப்பா இங்கே எழுதியிருக்கீங்க, 1ன்னு பிரிண்ட் ஆகும். 1ன்னு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு ப்ரோக்ராம் கண்ட்ரோல் J++க்கு போவோம். ஜேவோட வேல்யூ என்ன,
1 இருக்குது, இப்போ 2 மாறிடும். 2 greater than or equal to 1 செக் பண்ணணும், கண்டிஷன் ஃபால்ஸ். அவுட்டர் ஃபார் லூப்புக்கு போவோம், I is equal to 0 மாறிடும், 0 greater than or equal to 1 பார்க்கும், கண்டிஷன் ஃபால்ஸ். ஓகே, அப்போ ப்ரோக்ராம் விட்டு வெளியில் வந்துடும். வெளியில் வந்ததுக்கப்புறம் என்னோட அவுட்புட் எப்படி இருக்கும் பாருங்கள், 3 3 3 2 2 2 1 1. அப்போ எனக்கு இப்படி யாராச்சும் கேட்குறாங்க ஃபார்மேட், எனக்கு இந்த ஃபார்மேட்டில் அவுட்புட் வரணும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சிம்பிள், இதை எடுத்துகிட்டு ஒரு ஸ்டாரை போட்டுருவீங்க இதே ப்ரோக்ராமில், அவ்வளோதான், உனக்கு அவுட்புட் இப்படி வந்துடும். புரியுதா? ஸோ இதில் நான் 3ன்னு சொல்லியிருக்கேன், 5ன்னு எனக்கு இந்த இடத்துல 5 ஸ்டார் எனக்கு வரணும், அடுத்தது 4 வரணும், அடுத்து 3 வரணும், அடுத்து 2 வரணும், அடுத்து 1 வரணும். இதுக்கு எனக்கு இதுமாரி ஒரு அவுட்புட் வரணும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல 5 எடுத்து போட்டுருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மாடிஃபை பண்ணிட்டீங்கன்னா உனக்கு இதுமாரி அவுட்புட் வந்துடும். ஸோ இந்த எக்ஸிக்யூஷன் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் என்ன பேட்டர்னில் வேணாலும் நம்ம நம்பர்ஸை டிஸ்பிளே பண்ணலாம் அவுட்புட்டில். புரியுதா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா திருப்பி நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது நெஸ்டட் ஃபார் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து இந்த இடத்துல நான் ஐன்னு தான் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஜேன்னு போட்டு பாருங்கள் என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். புரியுதாப்பா? ஜேன்னு போட்டு பார்த்துட்டு நீங்கள் அவுட்புட் என்ன வருதுங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கூட நீங்கள் போடலாம். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி போதும் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.